Sri Lanka and Sri Lankan Tamils 2025. இலங்கையும் இலங்கை தமிழர்களும் 2025ஆம் ஆண்டு Sri Lankan Tamils will be betrayed in certain ways by its new government. இலங்கை தேசத்தில் வாழ்கிற தமிழர்கள் இலங்கையினுடைய இப்பொழுது இருக்கிற அரசாங்கத்தினால் துரோகம் விளைவிக்கப்படுவார்கள். They will be betrayed in certain aspects. சில குறிப்பிட்ட இடங்களில் அரசாங்கம் இலங்கை தமிழர்களை A new form of assassination will happen in that country. அந்த நாட்டில் ஒரு பெரிய அழிவு, ஒரு assassination, கொள்ளை செய்யும் சம்பவங்கள் நடக்கும். In a different way. அது ஒரு வித்தியாசமான வழியில் நடக்கும். But the Lord cares for his people, says the Lord. Like Israel, I care for my people in Sri Lanka. இஸ்ரவேலை போல கர்த்தர் சொல்லுகிறார், இலங்கை தேசத்தில் உள்ள என்னுடைய பிள்ளைகளை நான் பராமரிப்பேன், கரிசனையோடு பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். New local leaders will become strong among the Tamils living in that country for a good living. அந்த நாட்டில் வாழ்கிற தமிழர்களுக்கு மத்தியிலே சில தலைவர்கள் பலப்பட்டு அவர்கள் நன்றாக வாழ்வதற்கு இந்த தலைவர்கள் பலப்படுவார்கள். New churches will flourish in the midst of trials. உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் புதிய சபைகள் செழித்தோங்கும். A man will arise for their protection in the Tamil region, says the Lord. தமிழர்கள் வாழ்கிற பகுதியில் ஒரு மனிதன் அவர்களுடைய பாதுகாப்புக்காக அவன் எழுப்பப்படுவான். Sri Lankans, Tamils across the world, for them is the prophecies now. தமிழர்கள் இலங்கை தமிழர்களும் மற்றும் உலகமெங்கிலும் வாழ்கிற இலங்கை தமிழர்களுக்கான தீர்க்கதரிசனம். Do not give up your prayers. உங்கள் ஜெபங்களை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். Continue this 1200 days of jubilee and the Lord will answer all your tearful prayers. இந்த 1200 நாட்களுக்கான இந்த பெருவிழா யூபிலி நாட்களை தொடர்ந்து செய்யுங்கள். உங்கள் கண்ணீரின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். It will be the 1200 days of rejoicing for all of you across many places where you are scattered in the whole world. முழு உலகத்திலும் எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டு பிரிந்து அங்கங்கே இருக்கிறீர்களோ உங்கள் யாவருக்கும் இந்த 1200 நாட்கள் மிக களிப்புள்ள நாட்களாய் இருக்கும். God's grace upon you people, Sri Lankan Tamils living across many places, upon you and your children. உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் குடும்பத்தின் மேலும் கர்த்தருடைய கிருபை இந்த நாட்களில் உண்டாயிருக்கும். Even upon your wives the Lord's blessing will stand. உங்கள் மனைவிமார் மேலும் கர்த்தருடைய கிருபை தங்கி இருக்கும். The Lord said that I have seen the tears and I will answer the prayers with blessing. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவருடைய அழுகையை கண்டேன் கேட்டேன், நான் அவர்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறேன் ஆசீர்வாதங்களினாலும் கனத்தினாலும்.